அக்கா வாக்கா. ஆமா தம்பி, கார் ரிப்பேர் ஆச்சு, ஏதோ வாக்கிலே வரும். ஐயோ இப்படி வாக்கான்னு சொன்னேன். பாத்தியமா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கோம், நம்மள கவனிக்காம அவன் ஏதோ கூலா உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான். ஆமா டி, கூழ் தான் குடிச்சிட்டு இருக்கா. என்னப்போ இது கூலா? என்ன கூலுமா? கேப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஏமா கேட்க போறேன்? அடைச்ச கேப்ப கூழுன்னு சொன்னடி. யார் பொண்ணு? இதுல என்னடா தம்பி உனக்கு சந்தேகம்? நாங்க 2 பேருமே பொண்ணு தான். ஐயோ அக்கா, இது உன் பொண்ணாடி கேட்டேன். என்ன தம்பி இந்த அக்கா பார்த்து இந்த வார்த்தை கேட்டுவிட்டா? உன் அக்கா அப்படியே பட்டாளா? சத்தியமா இது என் பொண்ணு தாமா. சரிக்கா சரிக்கா, பொண்ணு நம்புவா, இதை என் பொண்ணு நம்ப மாட்டியா நீ? ஐயோ அக்கா, இது உன் பொண்ணு நம்புறேன்னு சொன்னக்கா. எங்க தம்பி வீட்டுல மனுஷ மக்கள் ஒருத்தரையும் காணோம், நீ மட்டும் உட்காந்துக்கிட்டு ஏதோ இதை குடிக்கிறாப்ல, சலுப்பு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் எங்கம்மா? எல்லாரும் கிட்ட அடுப்பாங்க பக்கம் இருக்கிற ஆளுவா, போய் பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வரேன். ஏன்னா இது ரயில்வே ஸ்டேஷன் இப்படி காஞ்சி போய் கிடக்குது. இப்படி இருந்தாக்க நம்ம எப்படி தொழில் பண்றது, நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானுல, கூட்டத்தை வர வைக்கிறாப்ல, எந்த பிளானிங் இல்லாம இருக்கானுல. கூட்டம் வந்தாப்புல நம்மளும் பிழைக்கலாம். அவளா நான் வந்துட்டேன்டா. எது வந்துட்டியா? எந்த மூஞ்சி வழியில் திரும்பி வந்தியா? இன்னும் சொல்லிட்டு போனா வீராப்பா, இனிமே நான் போய் தனியாக தொழில் பண்ணிக்கிறேன், இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு வந்தா திரும்பி? பாப்பா அதெல்லாம் கூட கூட்டலாம் இந்த இது கூட்டம் கிடையாது நம்மளுக்கு. இனிமே நான் தொழில் நான் தனியாக பண்ணிக்கிறேன், நீ தொழில் தனியாக பண்ணிட்டு போ. அப்படியே கோமா பேசாத மாப்பிள. நான் என்ன பண்ணுவேன்? நானும் முன்னேறணும்ல, அதுக்காக தான் நான் தனியாக தொழில் பண்ணலாம்னு பார்த்தேன். நம்ம போகிற இடமெல்லாம் உருப்படாமல் போகுது, நான் என்ன பண்ணுவேன்? அதான் சரி கூட சேர்ந்து தொழில் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். இன்னும் தனியாக போய் தொழில் பண்ண போறேன்னு பண்ணியல, அப்படி என்ன போய் கிழிச்சியா சொல்லுங்களேன். அதே மாப்பிள கேட்குறா, நம்ம தெருவில் கடைசி வீடு ஒன்று இருக்குல்ல, ஆமா புதுசாக குடி வந்தாலும் போலீஸ்கார வீடு, அவங்க வீட்டில் என்ன பண்ணா? எனக்கு வந்து மாப்பிள அவங்க போலீஸ்கார வீடு என்னன்ட்டு அவங்க வீட்டு உள்ளுக்குள்ள ஏறி குச்சி போயிட்டேன். போய் வீரல திறந்து வச்சுக்கவேன், சவுண்ட் கேட்டுருச்சு, டக்குன்னு முடிச்சிட்டேன். எவன்டா அப்படின்னு சொன்னானுல்ல, அங்கேயே தெரிச்சு முடியாதுட்டா மாப்பிள. நல்ல வேலையோட மாட்டிக்காம முடியாது, அதுவரை சந்தோஷம். ஆமாடா நான் நல்ல வேலை நான் மாட்டிக்காம வந்தேன். நீ வெளியில தெருவு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதா போ மாப்பிள. அந்த போலீஸ்கார கல்ல மாட்டிக்கிட்டே வந்துடாத. இது நான் வெளியில தெருவு போகும்போது ஜாக்கிரதை போகணுமா? நான் என்ன பண்ணேன்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள, நான் வந்து பீரோல் திறந்து நின்றல, அந்த சவுண்டில் ஒன்று முடிச்சிட்டானுவா. எவன்டா அதுன்னு கேட்டானுங்களா? நான் அப்படி யார பதட்டத்தில் வந்து நான் தான் சேட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பே சொல்லிட்டு முடியாதேன். இதுல என் பேர் சொல்லிட்டு முடியாது நீ. அதை விடு மாப்பிள, அதெல்லாம் தப்ப மேட்ரு. இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு இருக்க முடியுமா? சரி இப்போ எனக்கு நல்லா பசிக்குது, ஏதாவது ஒரு வழி பண்ண. பசி ஏதாவது போய் வாங்கி தந்தேன். என்கிட்ட 5 காசு கிடையாது. என்கிட்ட காசு இருந்தால் நான் மாப்பிள ஒன்றது கேட்க போறேன். என்கிட்ட 5 காசு கையில் இல்லைன்னு ஒன்றது கேட்கறேன். பசிக்கிட்டே வாங்கி தரேன் அப்படின்ட்டு நீ எப்படி சொன்ன? எப்படி என்ன மாப்பிள சூப்பர் மோதிரம் கையில் வச்சுக்கிட்டு காசு இல்லைன்னு சொன்னா, இதை கொண்டு போய் வித்தோம்னாக்க நல்லா என்ஜாய் பண்ணலாமே. இதை கொண்டு போய் வித்தோம்னு வச்சுக்கவேன், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம். இது கௌரிங்க மோதிரம் சொல்லிவிட்டேன். சரி இந்த மோதத்தை வச்சு தான் இன்னைக்கு கேம் விளாடணும். நல்லா சூனா போறாப்ல, எப்படியாவது இந்த சூனா பட்டா இதை மோதத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அது என்கிட்ட கூட மாப்பிள, நான் சூனா பட்டை வித்து போறேன். சொல்லுங்க சுனாப்பா, என்ன என்ன ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கீங்களா? இங்க ரயிலுக்கா? வலைக்கு புதுசலாம் மாவ தம்பி, அதெல்லாம் மட்டும் நம்ம விளாண்டுருந்தேன். ரயில் வரதுக்கு ரொம்ப லேட்டாகும் போல இருக்கு. எனக்கும் தலையெல்லாம் சுத்துது, கிரண்டு வருது. ஒரு டீயை குடிச்சிட்டு வரேன் தம்பி. சுனாப்பா கொஞ்சம் நில்லுங்க. என்ன கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இப்படி போயிட்டு இருக்கீங்களா? என்ன தம்பி என்ன பார்த்து பொறுப்பு இல்லாத ஆளுன்னு சொல்லிவிட்டியா? நான் எவ்வளவு பொறுப்பான ஆளு. பொறுப்பான ஆளு அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் பேசுறீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கையில கடந்த முதல்ல தவை கீழே விழுவுதா, இது கூட தெரியாம போயிட்டு இருக்கிறியா? இதே வேற ஆளா இருந்தா எடுத்து போட்டு போயிருவாங்க பாக்கெட்டுக்குள்ள. நானும் போய் திருப்பி தர்றேன் உங்களுக்கு. இல்ல தம்பி, இது ஏன் மோதிரம் கிடையாது. என் மோதிரம் கையில கிடக்குதுமா. வேறு யாரோ மோதிரமோ தெரியல, ஏதோ பாவப்பட்டவன் கீழே போட்டு போயிட்டான். யார் எவன் பார்த்து தேடி கொடுத்துருங்க. இல்ல சொன்னப்பா, நான் அப்பதான் பார்த்தேன் உங்க கையில இருந்தா கலந்து விழுவுது. உங்களுக்கே தெரியல, நீங்க 2 மோதிரம் போட்டுருந்தீங்க. ஒரு மோதிரம் உங்க கையில இருக்குது, இப்போ இன்னொரு மோதிரம் கீழே விழுந்தது. நீங்க வந்து ஏதோ மறதியா பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல தம்பி, என்னட்ட இருக்குது ஒரு மோதிரம் தம்பி. எதுக்கு தம்பி இன்னொருத்தன் ஊரை விட்டுற சொத்து நம்மளுக்கு? நம்ம பாவத்தாலி ஆயிரன்னு. அதனால வந்து நீங்க ஆளை பார்த்து யார்ட்டையும் கொடுத்துருங்க. இல்லைன்னாக்கா அந்த போலீஸை கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆமா அவங்க பார்த்து கொடுத்துருவானுங்க. நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் பேரம் பேசிட்டு இருக்கிறீங்களா? இங்க உங்க 2 பேர் மோதிரம் இல்ல, அந்த மோதிரம் என்கிட்ட கொடுங்க. கொடுப்ப போடா பேச வாங்கிட்டு. கீழே கிடந்த மோதிரம் தம்பி, இது வந்து எப்படி ஒரு பொண்ணு 1.5 பொண்ணு இப்போ மேலே இருக்கும் இது. ஆமா, இதை கொண்டு போய் வித்தாண்டாக்கா எப்படி ஒரு குறைஞ்ச 30,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். ஆமா, நான் போய் வித்துட்டு நான் காசு எடுத்துக்கிறேன். இன்னும் மாப்பிள நம்மள்ட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்கிறா? நம்ம என்ன இன்னைக்கு நேற்று பழக்கமா? நம்ம அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம பழகிட்டு இருக்கிறோம்னா என்கிட்ட போய் பேரம் பேசுறா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணாம், ஒரு 5,000 ரூபா தரேன் மாப்பிள. அந்த போது என்கிட்ட தந்துரு. இது 5,000 ரூபாய் கொடுப்பா. போடா வேலையை பார்த்துக்கிட்டு 7,000 ரூபாய் இருந்தா கூட தரேன். என்ன மாப்பிள கீழே கிடந்த மோதத்துக்கு போய் 7,000 ரூபாய் சொல்றேன்? இதெல்லாம் ஓவர் மாப்பிள. 5,000 ரூபாய் தரா. 5,000 ரூபாய் தர முடியாது, 7,000 ரூபாய் இருந்தா கூட தரேன். சரி எங்க பேர் இங்கே வெயிட் பண்ணி நான் போய் இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரேன். நல்லா இருப்பா, எங்க பேராடா? ஏன் தம்பி அப்பாஸ், இந்த மோதிரம் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே போகும். உள்ளது 30,000 ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு எதுக்கு 7,000 ரூபாய் கொடுக்குறியா? அப்பா பாவப்பட்டவன் தானே, என்னிட்ட கொடுக்கலாம்ல. நான் ஒரு 5,000 ரூபாய் தரேன், என்ன தந்துருங்களேன். அப்பா சும்மா அழுதுதரமா பேசக்கூடாது. நம்ம அப்பா சுனாப்பா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு தொங்கி போகுதுன்னு உங்களுக்கு சும்மா எடுத்து கொடுத்தேன். பணம் சொன்னீங்களா? அதெல்லாம் முடியாது. 10,000 ரூபாய் இருந்தா தாங்க உங்களுக்கு தரேன், இல்லைன்னாக்கா போயிட்டே இருங்க. என்ன தம்பி நீங்க வந்து 5,000 ரூபாய் தான் தம்பி கேட்டியா? இப்ப திடீர்னு 10,000 ரூபாய் சொல்றியா? அப்ப சும்மா கொடுத்தல, அப்ப வேணும்னு சொன்னீங்களா? இப்ப வந்து 5,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய் கேட்கறான்னு நீங்களும் வந்து 5,000 ரூபாய் கேட்கறீங்களா? அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு 10,000 ரூபாய் வேண்டாக்கா தாங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்கப்பா. மாப்பிள இந்த மாப்பிள இந்த 5,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாப்ல. இதுக்கெல்லாம் வேல்யூ ஏறி போச்சுப்பா. ஆமா 7,000 தான் எல்லாம் கிடையாது. இன்னும் 10,000 ரூபாய் தான் கொடு, இல்லைன்னாக்கா போயிட்டே இரு. என்னடா சொல்றா? நீ என்ன போய் 5,000 ரூபாய்க்கு சொன்னா, என்னடா 7,000 ரூபாய் சொல்றா, 10,000 ரூபாய் சொல்றா? எனக்கு வேல்யூ தெரியாம சொல்லிவிட்டேன். வேணாக்க 10,000 ரூபாய் கூட எடுத்துக்க, இல்லைன்னா போயிட்டே இரு. சரி இந்த 5,000 ரூபாய் அப்படி முதல்ல நான் போய் இந்த எடுத்துட்டு வரேன் பாக்கி பேலன்ஸா. இதெல்லாம் நியாயம் இல்லை தம்பி. அந்த ஸ்பாட்லயே கையில காசு கொடுக்கணும். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வேண்டாம் வாங்கிட்டு போங்க. நீங்க வந்து 5,000 ரூபாய் கொடுப்பீங்க, அப்புறமா போய் 5,000 ரூபாய் எடுத்துட்டு வரண்டு போவீங்களா? இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்கு தெரியா வருமா? அந்த ஸ்பாட்ல இருந்தா கொடுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. நீங்க என்ன கோபப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த முதல்ல என்ன சம்பந்தம் இருக்குது? நான் மட்டும் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க போக பாசுமா தேவையில்லாம பேசிட்டு இருக்காம. மாப்பிள முதல்ல 5,000 ரூபாய் அப்படி மாப்பிள, இன்னொரு 5,000 ரூபாய் எடுத்துட்டு வரேன். போ போய் மொத்தமா எடுத்துட்டு வா. எனக்கு 5,000 ரூபாய் வேணாம். இது இந்த வந்துடுறேன்.
தம்பி அவன் கிடக்கான் தம்பி கல்சர பையா. இப்ப 5000 ரூபா கொண்டு வருவான், அப்புறம் 3000 கொண்டு வருவான், அப்புறம் 2000 கூட வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு நிப்பான். அதெல்லாம் தேவையில்லை. இந்தாக்க இந்த 10000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட முதலத்தை கொடுத்துருங்க. அப்பா அப்பா கொஞ்சம் நில்லுங்கப்பா. என்ன நீங்க முதலத்தை வாங்கிட்டு வரீங்க? நில்லுங்கப்பா. எப்படி மாப்பிள அப்பா செய்யற ஐடியா? 5 ரூபா முதலத்தை 10000 கிட்ட பத்தி இல்ல. நீ வேற ஆளுடா. 10000 ரூபாய் சொல்லிட்டு அப்பா வந்து 7000 ரூபாய் தந்துட்டு ஓடிட்டாரு. செருப்பு பிஞ்சிரு. நான் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். யார்ட்ட ஏமாத்த பாக்குறா? ஒழுங்கு மரியாதை 10000 ரூபாய் தந்துட்டு சொல்லிட்டேன். அது சரி, நீ பாக்கல நினைச்சவங்கள பாத்துட்டியா? இந்த சரிடா அப்படி இப்ப காசு வந்துருச்சா? இப்ப சாப்பாடு வாங்கிட்டா பசிக்குது. சும்மா சோத்துக்கு தவிர பேசிருக்காங்க சாப்பாடு சாப்பாடுன்ட்டு. இப்ப வேலை இல்லாதவங்க இருக்கிறோம். நம்ம வேலையெல்லாம் முடியட்டு. இன்னும் ஒரு ஆள் யாராவது ஒரு அவளை ஏமாத்தி விட்டுட்டு மொத்தமா போய் சாப்பிடுவோம் நல்ல ஹோட்டல்ல போய். அது எதை வச்சுக்கா ஏமாத்த போறா? இந்த பத்தியில செயின் இதுவும் 10 ரூபாய்க்கு வாங்கின செயின் தான் இது. இதை வச்சு ஏமாத்திர வேண்டியதான். நீ பெரிய ஆட்டக்காரன் இருக்கிறியா மாப்பிள? எப்படி உனக்கு இந்த ஐடியாவெல்லாம் வருது? உன்னால என்னைக்கு தான் தொழில் கத்துக்க வரணும் தெரியல. போ நீ கவலைப்படாத மாப்பிள. உனக்கு நான் எப்படியும் தொழில் கத்துறேன். நீ என்ன ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறா? 4 நாளைக்கு வேலை பார்க்கறா, அதோட 5 நாள் கொஞ்சம் ஓடி போயிடுறா. இப்படி இருந்தா எங்க தொழில் கத்துக்கிறது? கொஞ்சம் நாளைக்கு கூட இரு, நான் உன்னை பெரிய ஆளாக்கி காட்டுறேன். மாப்பிள அங்க பாத்தியா அப்பாஸ் உம்மா வந்து அப்பாவை தேடிட்டு வர ஆப்பிள் இருக்கு. எப்படியும் உங்கள்கிட்ட ஏமாத்திர வேண்டியதான் இந்த செயினை கொடுத்து. அதை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. நீயே கவலைப்படுறா? இங்க வரா பணத்தில் அப்பாட்ட வைக்கும்போது ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணிவிட்டானி. ஆமா அதெல்லாம் செட் ஆகவே இல்லை. அப்புறம் மாட்டிக்குவோம். கொஞ்சம் நார்மலாக பேசி நடி. சரி மாப்பிள இப்ப பாரு நம்ம நடிப்பேன். என்னமாமா அப்பா தேடிட்டு வந்தீங்களோ? ஆமா பாப்பா, நானும் ரொம்ப நேரமா சுற்றி சுற்றி வரேன். அப்பாவே காணும். போன் அடிச்சாலும் மொபைல் ஆப்புன்னு சொல்லுது. நீங்க பாத்தீங்களா அப்பாவே? ஆமா மாமா கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தா அப்பாவே கிட்ட தான் நின்றாப்ல. எங்க போனாப்ல தெரியல. போய் வேற தேடி பாருங்க. சரி பாப்பா நான் போய் பாக்குறேன். மாமா கொஞ்சம் நில்லுங்க. என்ன அப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போயிட்டு இருக்கீங்களா? என்ன பாப்பா என்ன பொறுப்பு இல்லாம நான் போயிட்டு இருக்கிறேன்? இப்பதான் ஒன்று தான் சொல்லிட்டு போனேன் அப்பாவை தேடி போறேன்ட்டு. அப்பாவை தேடி போற சந்தோஷத்துல கலத்துல கிடக்கிற செயின் கூட கலந்து விழுவது தெரியாம போயிட்டு இருக்கீங்களா? இந்தாங்க மாமா. பாத்தியலா அப்பாவை தேடி போற பதட்டத்துல நான் இதை தவற விட்டுட்டேன். வேற யாரா இருந்தாக்க எடுத்துட்டு போயிருக்கோம். நல்ல வேலை பாப்பா. நீ இருக்க போய் எடுத்து தந்தா தாமா. மாமா கொஞ்சம் இல்லைங்க. யாரை ஏமாத்துறியா? இது உங்க செயினே கிடையாது. நான் ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டு இருந்தேன். கிடந்துச்சு. நீங்களாம் நவந்து போய் நம்ம எடுத்துட்டு போயிடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. கொடுங்க. அது சரி, அப்ப இது வந்து மூமர் செயின் இல்லையா? கொடுங்க மாமா. அந்த செயின் எனக்கு தான். இங்க வர அப்பாஸ் இந்த செயினை நான் தான் பார்த்தேன். நீங்க நின்று பேசிக்கிட்டு இருந்ததுனால நீங்களா எப்போ நவருவியா இந்த செயினை எடுத்துட்டு போலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. நீங்க நவராப்ல தெரியல. இப்போ வந்து நீ உன்னோட செயின் சொல்லிட்டு இருக்கா? இந்த செயின் என்னோட செயின் என்கிட்ட கொடு. போட வேலையை பாத்துக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுப்பாங்களாம். வந்து எடுக்க நிக்கல கிடந்ததை எடுத்தவங்களுக்கு தான் சொந்த பொருள். போப்போ. சரி இங்க பாரு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நான் ஒரு 5000 ரூபாய் பணம் தர்றேன். தந்துறியா? போட வேலையை பார்த்துக்கிட்டு இது வந்து கிட்டத்தட்ட 3-4 பவுன் இருக்கும். இது ஒரு 10000 ரூபாய் பணம் கூட தர்றேன். இல்லட்டா போயிட்டே இரு. கீழே கிடந்த பொருளுக்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேரம் பேசாதியா? 5000 10,000 வேணும்னுக்கிட்டு. ஆமா இப்ப போலீஸுக்கு போனோம்னாக்க உனக்கு இல்லாம போயிரு எனக்கு இல்லாம போயிரு. 5000 ரூபாய் தர்றேன். ஆமா வாங்கிட்டு தந்துரு. அதுக்கு நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். போட வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் அப்படி பணத்துக்கு இப்படி அடிச்சுட்டு வருவா? 2 பேரும் எப்படி ஒத்துமையா இருந்து எழுவா அவ்வளவு காலம்? இப்போ வந்து பணத்துக்காக அடிச்சுட்டு வருது. சரிவா நான் வந்து ஒரு 15,000 ரூபாய் 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறீங்களா? செயினை என்கிட்ட தந்துருங்க. நான் வந்து எனக்கு இந்த செயின் மேல ஆசைப்பட்டலாம் நான் கேட்கல. நீங்களும் அடிச்சுட்டு விழுவ கூடாதுங்கிறதுக்காக தரேன். சரியா? மாமாக்கு நல்ல மனசு. என்ன மாமா நீங்களே எடுத்துக்கிட்டே 5000 ரூபாய் பணம் தந்துருங்க. இந்தாப்பா இந்த பணத்தை பிடிமா. என்னப்பா கொக்கி இல்லாம இருக்குது? கொக்கி கீழே இலை கடஞ்சிருந்தாக்க எடுத்து கொடுக்கலாமா? இந்த பொம்மாக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும்ல? சரி மாமா என்னமோ தெரியல. நம்ம அதிர்ஷ்டம் நம்ம நடந்து வந்தோம்னால டெய்லி கீழே கிடக்குது ஹைவே. அப்படி ஏதாவது கொக்கி கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எடுத்து தரேன். சரியா? சரி வாப்பா. அப்பா சரி ரொம்ப நேரம் நிக்க வேணாங்க. வா ஓடிடுவோம். எங்க போய் தொலைஞ்சியா? நான் ரொம்ப நேரமா ரயில்வே ஸ்டேஷன் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன். பாக்குற ஜனமெல்லாம் என்ன பைத்தியம் நினைச்சிருப்பா போல இருக்கு. எங்க போய் தொலைஞ்சியா? அது ஏன் கேக்குறாங்கவா? என்ன வந்து ஏமாத்தி விட்டானு 2 பேரு. இப்படி பேய் மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தீங்க. உங்களை ஏமாத்தான் செய்வானோ எல்லாரும். அப்படி யாரும் உங்களை ஏமாத்தினது? அது ஏன் கேக்குறாங்கவா? அப்பாஸும் சேர்த்து இங்க நின்று அடிச்சுட்டு நின்றானுவோ ஒரு முதலத்தை கீழே கடந்து எடுத்துக்கிட்டு. நான் வந்து கேட்டேன் என்னடா ஏன்டா அப்படி அடிச்சுட்டு விடுவா என்ன பிரச்சனைன்ட்டு. அப்போ வந்து காசுக்கு தான் பிரச்சனையா பேசிக்கிட்டு இருந்தானுவா. பாக்கிறதுக்கு 1.5 பவுன் சொல்லிக்கிட்டு இருந்தானுவோ கீழே கடந்துச்சுன்ட்டு. அதாவது 7000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டு போயிட்டேன். அந்த நகையை கொண்டுட்டு போய் ஜுவல்லரியில கொடுத்து செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாக்கா கௌரிக்கு நகையை கொடுத்து ஏமாத்தி விட்டானு. என்ன என்னங்க சொல்றியா? உங்களை ஏமாத்தி விட்டானுங்களா? சரி போனா போயிட்டு போகுது. இதுக்கே நீ அழுகுறா? 7000 ரூபாய் தானே. என்ன ஏமாத்தி விட்டானுங்க? என்னடி சொல்றா? உன்னை ஏமாத்தி விட்டானுங்களா? நீ என்னடி வாங்கினானுங்கள்ட்ட? சேட்டா பார்த்து 2 நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டானுங்க. கையில் ஒரு செயினை வச்சுக்கிட்டு இது வந்து 5 பவுன் போகும் 6 பவுன் போகும் 4 பவுன் போட்டு பேசிக்கிட்டானுவ. 10000 ரூபாய் பணம் வேணும் அடிச்சுக்கிட்டானுவ. சரி இந்த இவ்வளோ சொல்றானுல எப்படியாவது இவனோட வந்து நம்ம ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு செயினை வாங்கிடலான்னு சொல்லி அவனோட 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இந்த செயினை வாங்கிட்டேன். அப்போ இதையும் கௌரவிக்கணும் யாங்க? அப்போ நம்மளை ஏமாத்தி விட்டானுவா இவனுவோ?